அண்மை செய்தி. மக்களவையில் எம்பியாக பதவியேற்ற போது தெலங்கானா மாநில எம்பி ஓவைசி ஜெய் பாலஸ்தீனம் என முழக்கம் எழுப்பியிருக்கிறார். மக்களவையில் என்ன நடந்தது, என்ன முழக்கம் எழுப்பினார், தற்பொழுது பார்க்கலாம். नहमदुहु व नुसल्ली अला रसूलिल करीम अम्मा बाद फ़ाऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। मैं असदुद्दीन ओवैसी, जिसे लोकसभा का रुकन मंतखब किया गया है, अल्लाह के नाम से हल्फ उठाता हूँ कि मैं भारत की आइन पर जो क़ानून के मुजब तय पाया है एतक़ाद रखूँगा, उसका वफ़ादार रहूँगा। मैं भारत के इक़्तिदार आला और सालिमियत को बरकरार रखूँगा और जिस ओहदे को मैं संभालने वाला हूँ इसके फ़राइज़ और वफ़ादारी से अंजाम दूँगा। जय भीम, जय मीम, जय तेलंगाना, जय फ़लस्तीन, तकबीर, अल्लाहु अकबर। श्री कोंडा विश्वेश्वर रेड्डी। மக்களவையில் எம்பியாக பதவியேற்ற போது தெலங்கானா மாநில எம்பி ஓவைசி ஜெய் பாலஸ்தீனம் என முழக்கம் எழுப்பியிருந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மக்களவையில் ஓவைசி எழுப்பிய முழக்கத்திற்கு மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் ஜெய் பாலஸ்தீனம் என ஓவைசி முழக்கமிட்டது தவறு என்று மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு மூத்த செய்தியாளர் கணபதி நம்மோடு இணைந்திருக்கிறார். கணபதி, கூடுதல் விவரங்கள். இன்று பதவி பிரமாண நிகழ்ச்சியிலே ஓவைசி பதவி பிரமாணம் முடிந்த பிறகு ஜெய் பீம், ஜெய் தெலுங்கானா, ஜெய் பாலஸ்தீன் என குறிப்பிட்டார். அதாவது இந்தியாவில் நாடாளுமன்றத்திலே பதவியேற்கும் சூழலிலே இவர் வெளிநாடுகளிலே நடைபெறும் ஒரு நிகழ்வை குறிப்பிடும் வகையில் ஜெய் பாலஸ்தீன் என முழக்கமிட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு பதிலடி கொடுத்துள்ள மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி, ஓவைசி பாரத் மாதா கி ஜெய் என சொல்ல மறுக்கிறார். ஆனால் ஜெய் பாலஸ்தீன் என்கிற முழக்கத்தை எழுப்புகிறார். மக்கள் அவருடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என கிஷன் ரெட்டி விமர்சனம் செய்துள்ளார். ஆனால் ஓவைசியோ, நான் சொன்னதில் என்ன தவறு, அரசியல் சாசனத்திலே இப்படி சொல்லக்கூடாது என்று எங்கே குறிப்பிட்டிருக்கிறது? என்னை போலவே பிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசியதையெல்லாம் நீங்கள் கேட்டிருக்க வேண்டும் என அவர் சூசகமாக பிற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இதே போல பல்வேறு விஷயங்களை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பியதை குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த பல்வேறு உறுப்பினர்கள் தமிழில் பதவியேற்று தமிழ்நாடு வாழ்க என்றும், தமிழ்நாட்டு முன்னாள் முதல்வர் வாழ்க, இந்நாள் முதல்வர் வாழ்க எனவும் பல்வேறு விதமான முழக்கங்களை எழுப்பியிருந்தார்கள். ஆனால் ஓவைசியோ இந்தியாவிலே ஒரு பகுதியாக இல்லாத வெளிநாடுகளில் உள்ள ஒரு நிகழ்வை குறிப்பிட்டு ஜெய் பாலஸ்தீன் என முழக்கம் எழுப்பியதுதான் சர்ச்சையை எழுப்பியிருக்கிறது. இந்திய பாராளுமன்றத்திலே எப்படி இப்படி ஒரு முழக்கம் எழுப்பலாம் எனவும் பல்வேறு கேள்விகளை கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அதன் ஒரு விமர்சனமாகத்தான் மத்திய அமைச்சரான கிஷன் ரெட்டி, அவரும் தெலுங்கானா மாநிலத்தைச் சேர்ந்தவர், ஆகவே அவர் ஓவைசிக்கு பதிலடி கொடுக்கும் வகையிலே பாரத் மாதா கி ஜெய் என ஓவைசி முழக்கம் எழுப்பாமல் ஜெய் பாலஸ்தீன் என முழக்கம் எழுப்புகிறார். இந்திய நாடாளுமன்றத்திலே இப்படி முழக்கம் எழுப்புவது சரியல்ல என விமர்சனம் செய்துள்ளார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி.